இம்முறை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக இன்று கூடுதல் தொலைதூர சேவை பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் லலித் அல்விஸ் தெரிவித்தார். எவ்வாறாயினும் தனியார் பேருந்து ஊழியர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க உள்ளதால் தனியார் பேருந்து சேவைகள் குறையலாம் என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தேர்தல் சட்ட விதிகளை மீறி செயற்பட்டமை தொடர்பாக 269 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதேவேளை ஜூலை 31 முதல் செப்டம்பர் 19 வரையிலும் கிடைக்கப்பெற்றுள்ள மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 5214 என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போதைய தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இங்கு 1,907 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் 108 வாக்களிப்பு மற்றும் 8 வாக்கெண்ணும் நிலையங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து இதுவரை 11 தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இன்று காலை வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்வதற்கு 40 பேருந்துகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு கடமைகளுக்காக 400 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாளைய தினம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் முதலாம் கட்ட நிகழ்வானது யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் திருவத்தாட்சி அலுவலருமான திரு மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இன்றைய தினம் காலை 7:15 அளவில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் நடைபெற்றது. இந்நியமன கடிதம் வழங்கலை தொடர்ந்து சரியாக 8:30 மணி அளவில் முதலாம் கட்ட வாக்குப்பட்டி விநியோகம் ஆரம்பமானது. நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தின் 137 வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பெட்டிகள் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இம்முறை தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்குரிய 137 நிலையங்களுக்கும் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தில் இருந்து இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த தேர்தலில் 1506 அரசு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதுடன் 500 போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் ஒரு வருடத்தின் பின்னர் நெடுந்தாரகை பயணிகள் படகு நேற்று தனது சேவையை ஆரம்பித்துள்ளது. படகில் மேற்கொள்ளப்பட்ட திருத்த பணிகளை தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸினால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் நெடுந்தாரகை பயணிகள் படகு நேற்று காலை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. நெடுந்தீவு இறங்குத்துறைக்கு சென்ற ஆளுநர் படகை பார்வையிட்டார். இதுவரை காலம் மாகாண சபையின் பொறுப்பில் காணப்பட்ட இந்த படகானது 52 மில்லியன் ரூபாய் செலவில் திருத்தப்பட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை தேர்தல் கடமைகளுக்காகவும் வாக்கெண்ணும் பணிகளுக்காகவும் 6750 அரசு உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் MP.M. சுபியான் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த காலங்களில் மட்டக்களப்பு மாத்தீவு வைத்தியசாலையில் இடம்பெற்று வந்த வாக்களிப்பு நிலையம் இம்முறை மட்டக்களப்பு புதூர் விக்னேஸ்வரய்யா வித்தியாலய மண்டபத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது இலங்கையில் ஆக குறைந்த, அதாவது 2 பேர் வாக்களிப்பதற்கான வாக்களிப்பு நிலையமாகும். வாக்களிப்பதற்கான வாக்குப்பெட்டிகள் இன்று காலை 7 மணி முதல் மட்டக்களப்பு தேர்தல் மத்திய நிலையமாக விளங்கும் மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இருந்து விநியோகிக்கப்பட்டுள்ளன. இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளுக்காகவும் வாக்கெண்ணும் பணிகளுக்காகவும் 6750 அரசு உத்தியோகத்தர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் மொத்தமாக 1514 போலீசார் உள்ளிட்ட விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட உள்ளனர். இதுவரையிலும் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப் பெறாத வாக்காளர்கள் நேரடியாக தபால் நிலையங்களுக்கு சென்று வாக்காளர் அட்டையை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
இதுவரையில் 52 முறைப்பாடுகள் தேர்தல் பிணக்குகளை தீர்க்கும் நிலையத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. மாவட்டத்தில் இருக்கும் 14 பிரதேச செயலாளர் காரியாலயங்களும் இணைப்பு காரியாலயங்களும் வெள்ளிக்கிழமை முதல் செயற்படும் எனவும் தெரிவித்தார். கராத்தே பிரதம ஆசிரியர் சிஹான் ஆண்டோ தினேஷ் கராத்தே ஒன்டாரியோ கனடாவின் காட்டா மத்தியஸ்தர் ஏதரம் மற்றும் குமித்தே நடுவர் ஏதர புதுப்பித்தல் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இலங்கை தேசிய கராத்தே ஏதர நடுவராகவும் இலங்கை தேசிய கராத்தே தெரிவுக்குழுவின் தலைவராகவும் இவர் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழக முதல் மாநாடு நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முதலில் செப்டம்பர் மாதமே மாநாடு நடைபெறும் என கூறப்பட்ட நிலையில் மாநாடு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது புதிய திகதியை தமிழர் வெற்றி கழக தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் நமது அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருகிறது. கழக கொடியேற்று விழாவின் போது நமது முதல் மாநில மாநாட்டு தேதியை அறிவிப்பதாக கூறியிருந்தோம். நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள், கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள கிராமத்தில் நடைபெற உள்ளது என்பதை பெரும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழர் வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.